என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுதே. உன்னோடு நான் காணும் உறவானது, உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில், எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன்னாலல் மீட்டில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 11 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதே வசனம் நமக்கு எசேயா 35 அதிகாரத்தில் கூட இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டோடைய வார்த்தை ஜோடு இல்லாமல் இருக்காது. அது எல்லா ஒரு வார்த்தை எங்கே இருக்கோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருலாம். அதனால் இதே வசனம் எசேயா 35 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இது ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம். இந்த வசனம் கூட கர்த்தர் எனக்கு கூட வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு. ஆண்டோடைய கிருபையினால அவர் சொன்ன வாக்கு மாறாத ஆண்டவர், சொன்னதை செய்யும் ஆண்டவர். நான் உனக்கு சொன்னதை செய்யுமல்ல, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார்களா. அதனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். இப்போது நம்மெல்லாம் ஒரு கஷ்டத்தின் பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த கஷ்டத்தின் பாதையிலேருந்து உன்னை திருப்பி ஒரு ஆனந்த களிப்பை கொடுத்து நீ திரும்பி உன்னுடைய சஞ்சலம் இல்லாத வாழ்க்கைக்கு உன்னை நடத்திட்டு வருவேன் அப்படிங்கிறார். அங்கே நித்திய மகிழ்ச்சி அங்கே இருக்கும், அவர்கள் தலையின் மேல் இருக்கும், அங்கே நித்தியமான மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் அப்படின்னு இருக்காரு. ஒரு சஞ்சலம் தவிப்பு அந்த காலங்கள்லாம் மறைந்து போகும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமான நேரங்களும் உண்டு, சஞ்சலமான தவிப்பான
நேரங்களும் உண்டு. ஆனால் நம்ம சந்தோஷமான நேரங்களில் ஆண்டவரை துதிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு, சஞ்சலமும் தவிப்பும் வரும்போது ஆண்டவரை மறந்துட்டு மனுஷரை தேடி ஓடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு அலையக்கூடாது. ஆசான்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நல்லா தேடினார். ஆனால் கடைசியில் அவருக்கு நோய் வந்துடும். நோய் வந்த உடனே அவர் அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடாமல் பரிகாரிகளை தேடுவார். அதனால் கர்த்தர் மனது கஷ்டப்படுவார். அதனால் ஆசாவை என்ன செய்வார் ஆண்டவர், அவன் என் பார்வைக்கு செம்மையானது செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கஷ்டமான நேரங்கள் வரும்போது அவரை இன்னும் அதிகமாக நெருங்கி சேருவதுக்கு தான் அந்த கஷ்டங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டு நம்ம அவரண்டை திரும்பணும். அதுதான் ஆண்டவர் விரும்புதாரு. நாம் ஒவ்வொருவரும் அப்படியே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புதார். கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்துட்டு உடனே மனக்கசப்போடு ஆண்டவரை முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறத அவர் விரும்பவில்லை. நம்ம சந்தோஷமான நேரங்களை எப்படி அவரை துதிக்கிறோமோ அதே போல் சஞ்சலம் கஷ்டங்கள் வரும்போது அவரை துதிக்கும் போது அது சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும் அப்படின்னு இருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், சீயோனுக்கு திரும்பி வருவோன்னு இருக்காரு. நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும், சஞ்சலம் தவிப்புலாம் ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அது எப்போ கிடைக்கும்? மீட்கப்படும் போது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த காரியம் கிடைக்கும். மீட்கப்படுதல்னா மீட்பு அப்படின்னாலே விடுதலைன்னு அர்த்தம். நாம் விடுதலை அடையும் போது, விடுதலைனா எதிலிருந்து விடுதலை? உலகத்தின் பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாவங்கள், இன்னும் பலவிதமான பிரச்சனைகள், இந்த மாதிரி காரியங்களிலிருந்து நம்ம விடுதலை அடையும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்வோம். சீயோன் அப்படின்னு சொன்னாலே கர்த்தர் தங்கும் இடம்தான் சீயோன். நம்ம நம்முடைய நான் கூட என்னுடைய பிள்ளைங்களுக்கு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு நீங்கள் பேர் தாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பேர் கேட்டேன். ஆண்டு தந்தார். நீங்களும் நான் ஒரு தடவை கூட செய்தியில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்ன பேர் ஆண்டவர் வச்சுருக்காரு அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பா வச்ச பேர் வேறு, உங்களுக்கு என்ன பேர் அவர் வச்சுருக்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல. அது மாதிரி 2 பிள்ளைங்களுக்காக 3 பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் 2 பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் ஆண்டவரத்தில் கேட்டேன். அப்போ ஒரு தடவை ஆண்டவர் எனக்கு 3 பிள்ளைகளுக்கும் 3 விதமான பேர் தந்தார். பையனுக்கு சியோன் அப்படின்னு சொல்லி தந்தார். ஒரு பெண்ணுக்கு எருசலேம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு பெண்ணுக்கு இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னார். அப்போனா நம்ம அதே மாதிரி அதை வச்சு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பேர் தந்தீங்களா, அதன்படி நீங்கள் நடத்துங்கப்பா, அதன்படி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஒப்படைக்கணும். அவங்கள்ட்டையும் நம்ம சொல்லணும், உனக்கு இந்த பேர் ஆண்டவர் தந்திருக்காரு, அதன்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை திருத்தி அமைச்சுக்கோ, ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அந்த பேர் என்ன சொல்கிறதோ அதன்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சியை கட்டாயமாக நிச்சயவர் கொண்டு வருவார். அதை நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் முடிப்போம், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அப்பாவே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தந்து எங்களையும் ஆண்டவர் உம்முடைய மகளாக, உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி, உம்முடைய சீயோனாக மாற்றி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின்